அடுத்ததாக இப்போ என்னோட முறை. இப்போ நான் வந்து காற்று வெளியீடை தொகுப்பு குறித்து, கவிதை தொகுப்பு குறித்து பேசணும். நான் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். மீனாட்சி உள்ளே வந்தாங்க. வரும்போது என்னை ஷாக் ஆகி பார்த்தாங்க. நீங்கள் என்னென்ன, நீங்கள் யாரோ ஒரு காலேஜ் பையன் நிற்கிறாரு, வண்டி எங்கே போடலாமான்னு கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்று சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திக்குனுச்சு. உண்மையாண்ணே அப்படின்னாங்க. உண்மையாகவே அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அப்போ தான் கலாய்க்கிறாங்கங்கிறதும் தெரிஞ்சுது எனக்கு. என்னென்னா ஒரு 2 கூட்டங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், இந்த சட்டையை நீங்கள் எவ்வளோ நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அடுத்த முறை வந்து இந்த சட்டையோடு நான் உங்களை பார்க்கக்கூடாது இலக்கிய கூட்டத்தில். ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறவங்க இந்த மாதிரி இல்லாமல் சோதனை வர்றது. அவர் சொன்னார், நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடுங்க அப்படின்னாரு. இப்போ நான் ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்கிறது? அதனால் வந்து நான் அவங்களுடைய அந்த காலையோட தொடக்கத்திலேருந்து அந்த மனநிலையிலேருந்து நான் இந்த கவிதைகளுக்குள்ளாக போகலான்னு நினைக்கிறேன். மீனாட்சி ஜவஹருடைய இந்த கவிதைகளை குறித்து நம்ம உரையாடலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நானும் நண்பர் சிவகுமாரும் பேசிட்டு நான் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்ட போது உடனே அவங்க வேறொரு நிகழ்வில் கலந்துக்கிறதா இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னவொன்னே அவங்க இல்லைன்னா வரேனே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த அவங்களுடைய அந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவின் போது நான் சென்னையில் இருந்தேன். அதனால் என்னால் அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்க முடியாமல் போச்சு. அப்புறம் புத்தக கண்காட்சியில் என்னை பார்த்துட்டு அந்த புத்தகத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க. வாங்கி நான் என்ன ஒன்றுனா, இப்போது நிறைய சூழல், நெருக்கடியான சூழல், சென்னைக்கும் மயிலாடுதுறைக்குமா அப்படியே பயணங்கள்லேயே அந்த வார கடைசி நாட்கள் பயணங்கள்லே போயிடுது. அதனால் வாசிப்புங்கிறது இல்லாமையே போயிடுச்சு. அப்போது வாங்கி நான் வச்சுட்டேன். புத்தகத்தை கூட நான் வேற ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் வந்து நண்பர் சிவகுமார்கிட்ட தான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். வாங்கிட்டு அதை வாசித்தேன். ஒரு முறை வாசித்தேன். ஒரு முறை வாசிச்சுட்டு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டம் அவன் அந்த காற்று வெளியீடை நிகழ்விற்கான கூட்டமாக இல்லாமல் போயிருந்தால் இந்த கவிதைகளை நான் இழந்திருக்கக்கூடும், மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 130 பக்கங்கள் கவிதைகளால் நிரம்பி இருக்கிறது. அதில் நிறைய கவிதைகள், பெரும்பாலான கவிதைகள் ரொம்ப நுட்பமான ஆழ்மனதை தொடக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. அவர் அதில் நிறைய படிமங்களை, குறியீடுகளை எல்லாம் ரொம்ப போகிற போக்கில் அப்படியே அதில் எழுதிட்டே போகிறாங்க. நம்ம பகுதியில் இப்படி ஒரு நுட்பமான கவிதைகளை எழுதக்கூடிய ஒருவர் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா நான் அந்த கவிதைகள் குறித்து, அவங்களுடைய கவிதைகள் குறித்து நான் சொல்கிறேன் பின்னாடி. ரொம்ப வந்து ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு 3வது கண் கொண்டு பார்க்குற ஒருத்தரால் தான் எழுத முடியும். இப்போ சூர்யா சொன்ன மாதிரி எல்லாருக்குமா அந்த பார்வை வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு படைப்பாளி தான் அவன் தன்னுடைய 3வது கண் வழியாக இந்த சமூகத்தை பார்க்கிற போது, இந்த ஒரு மரத்தை பார்க்கிற போது, இந்த சாலையை பார்க்கிற போது அவனுக்கு தோன்றுகிற அந்த விஷயங்கள் தான் அவனுக்கு எழுத்தாக, கவிதையாக, படைப்பாக மாறுகிறது. இப்போ வண்ணதாசன்லாம் எல்லாத்தையும் கவிதையாக்கிடுவார். நம்மளால் அந்த மாதிரி அந்த எண்டுக்கெலாம் போக முடியாது. அவர் பார்க்குற எல்லாத்தையும் கவிதையாக எழுதக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய சிறுகதைகளே கவிதை போல் இருக்கும்.
அது மாதிரியான எழுத்து தான். இப்போ ஒரு இவருடைய கவிதைகள் வந்து எளிமையான சொற்களை கொண்ட கவிதைகளாகவும் இருக்கிறது. கொஞ்சம் இன்னும் ஒரு மறுவாசிப்பு செய்யும்போது புரியக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. பொதுவாகவே வந்து எனக்கு என்னென்னா, இப்போ சூர்யா சொன்னதுலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுவேன். எப்படின்னா, ஒரு படைப்பாளி வாசகன் அளவுக்கு இறங்கி வர வேண்டாம்னு நான் நினைப்பேன். ஒரு எழுத்தின் வழியாக வாசகனை அடைவது என்பது வேறு. ஆனால் வாசகனுக்கு இணக்கமாக, வாசகனுக்கு கீழே வந்து இருந்து சொல்லணுன்றது இல்லை. தோளோட தோள் நின்று சொல்லலாம். அவனுக்கு பக்கத்தில் நின்று அணுக்கமாக நின்று சொல்கிறது வேறு. ஆனால் நம்ம இறங்கி நின்று சொல்ல வேண்டாம். ஒரு வாசகன் தான் அந்த இடத்த வந்து கண்டடையணும். ஒரு வாசிப்புங்கிறதே வந்து ஒரு ஜம்பிங் பேடு மாதிரி தான். நீங்கள் அதில் குதித்து நீங்கள் அந்த உச்சத்துக்கு போகும்போது தான் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த எழுத்தாளனுக்கு சமமாக நீங்கள் வர முடியும் அப்படின்னு நம்புகிற ஒருத்தன் நான். அதனால் இவங்களுடைய இந்த எழுத்துக்கள் அவ்வளவு வீரியமாகவும் ஆழ்மன தேடல்கள் அவங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை உள்முகமாக பயணிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போனீங்கன்னா அப்படி காலை நினச்சிட்டு வந்துடுவீங்க, அது ஒரு அனுபவம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய உடல்லாம் நினச்சிட்டு கூட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இன்னும் நீங்கள் கடலில் ஆழமாக உள்ளே நீங்கள் போனீங்கன்னா முத்துக்கள் கிடைக்கிற உள்முகமாக பயணிக்கிற போது நீங்கள் முத்துக்கள் கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு ஆழ்மன தேடலோட அவங்களுடைய அந்த கவிதைகள் இருக்குங்கிறது நான் வாசித்த வரையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதில் சில கவிதைகள் வந்து ரொம்ப மேலோட்டமான கவிதைகளும் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து இதை வந்து பேச்சு அமைச்சுக்கிறதா, ஏன்னா எனக்கு நேரம் குறைவாக இருந்தது, நான் இதை வந்து வெறுமனே பேச்சு அமைச்சுக்கிறதா இல்லை வந்து ஒரு கட்டுரையாக கொடுத்துடலாமா, போய் வாசிச்சிடலாமா அப்படின்னு எனக்கு நான் வந்து ரெண்டுமே வந்து என்னால் முழுமையாக செய்ய முடியாமல் நான் இதில் பாதி அதில் பாதிங்கிற மாதிரி தான் நான் வந்திருக்கிறேன். அதில் நான் சில குறிப்புகள் அதை மட்டும் வாசிக்கிறேன். நவீன தமிழ் கவிதை 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முக்கியமான மாற்றத்தை சந்தித்தது. அப்போ தான் வந்து பிச்சமூர்த்தியிலிருந்து எல்லாருமே வந்து ஒரு நவீன கவிதைக்கான தொடக்கத்தை கொடுக்குறாங்க. நகுலன் வராரு, இப்போ அதுலேருந்து தொடர்ந்து யவனிகா ஸ்ரீராம், இப்போ இருக்கிற வேணி, சூர்யா வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி தான், ஒரு நீட்சி தான் இப்போ மீனாட்சின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பின்னாடி சில கவிதைகள் நான் சொல்லும்போது உங்களுக்கு அது ஃபில்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். இவருடைய கவிதைகள் மீண்டும் மீண்டும் ஒரு முக்கியமான படிமம் பாருங்க. அதாவது இயற்கையோட ஒரு பறவைகள், அந்த பட்டாம்பூச்சி, இந்த ஒன்று மட்டும் சொல்லணும்னு நான் மீனாட்சிக்கு சொல்லணும். இந்த பட்டாம்பூச்சியை நிறைய பறக்க விட்டுருக்கீங்க. நிறைய கவிதைகளில் பட்டாம்பூச்சி வருது. நீங்கள் அது வந்து அடுத்தடுத்த கவிதை, ஏன்னா நீங்கள் ஒரு தனி கவிதையாக நீங்கள் அதை வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு தொகுப்பாக வாசிக்கும்போது அங்கங்கே நிறைய இடங்களில் பட்டாம்பூச்சிகள் பறக்கும்போது வாசிக்கிறவங்களுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கலாம். இயற்கை சார்ந்த ஒன்று தான் பட்டாம்பூச்சிங்கிறது, நம்மோடு கூடவே வர்ற ஒரு விஷயந்தான். ஆனால் அது எப்பயாவது தோல் மீது வந்து அமரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒன்றா இருக்கணும். எப்போது வந்து நம்ம மேலே வந்து அமர்ந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம போகிற இடம்லாம் பின்னாடியே சுற்றி வந்துச்சுன்னா அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகிரும் இல்லையா. அதை மட்டும் நான் வந்து அவருக்கு சொன்னேன். அப்புறம் இன்னொன்று, இந்த நவீன கவிதைகள் எழுதுகிற எல்லாருமே அடர் மழை, அடர் அன்பு, பேரன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது தப்பு இல்லை, ஆனால் நிறைய இடங்களில் வராமல் அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய அடர் மழை, அடர் வனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. இது ஒரு தங்கைக்கு அண்ணன் சொல்கிற ஒரு ஆலோசனை மாதிரி தான் இது. நான் அது அப்படி தான். ஏன்னா நான் என்ன இங்கே அப்படி ஒரு சிக்கல்னால் இதை நான் சொல்லணும்.
இதுவரை ஒரு 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 30க்கு மேலே கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தாலும், இது நான் தொடக்கத்திலே சொல்லணும்னு நினச்சேன். நான் இந்த வாகை இலக்கிய கூடலில் பேசுகிற முதல் நூல் அறிமுகம் இது. அது தற்செயலானதாக இருந்தால் கூட ஏன் தவிர்த்துறோம் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் பண்ணி ரெண்டையுமே சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம அதில் இருக்கிற குறைகளையும் பேச வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால நம்மளே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கும்போது நம்ம அதை செய்ய வேண்டான்னு விட்டது தான். இப்போ நான் வேண்டான்னு நினச்சாலும் இவர் விட மாட்டாருங்கிற மாதிரி அவர் நீங்களே பேசிடுங்கன்னாரு. சரின்ட்டு தான் அதை வந்தோம். அதனால் சில விஷயங்கள் நான் வந்து தொட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த விஷயங்களை வந்து மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க. நீங்கள் சமூக விமர்சனம் இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய கவிதைகளில் இருக்குது. சமூகம் சார்ந்து வெறும் அழகியல் மட்டுமா எழுதுகிறாங்க, வெறும் அழகியலை மட்டும் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. வெறும் வனத்தை மட்டும், வண்ணத்து பூச்சியை மட்டும் எழுதியிருக்கிறாங்களான்னா இல்லை. ஒரு சமூகத்தில் இருக்கிற அவருடைய பார்வையில் அவருக்கு ஒவ்வாத விஷயங்களை மிக அழகாக ரொம்ப அதாவது எப்படின்னா கோபமாக இல்லை, கவலையாக, ஒரு கோபமாக எழுதுறது வேற, அந்த அது கவலையாக வெளிப்படுது. அவங்களுடைய ஒரு மென்மையாக கவலையாக அந்த மாதிரி வெளிப்படுற இடங்கள் நிறைய இருக்குது. அது அவருடைய அதுதான் அவருடைய பலம்னு கூட நான் நினைக்கிறேன். அவர் பெண்ணுக்கு இருக்கிற சிக்கலை வந்து ஒரு பெண்ணிய பார்வையோட, பெண்ணிய தன்மையோடு எழுதலை. அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு கையை பற்றுகிற பற்றி ஒரு கவிதை இருக்கும். அதில் பிடிச்சுக்கிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது இல்லை விடுதலை, கைகளை விட்டு விட்டு அவங்கள சுதந்திரமாக விடுறது தான் விடுதலை அப்படிங்கிற மாதிரியான பொருள்படும்படியான கவிதைகள் இருக்குது. விடுதலைங்கிறது என்னென்னா அந்த கையை விடுறது தான், பிடிச்சிருக்கிற கையை விடுறது தான் விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நுட்பமான பார்வை தானே. ஏன்னா நம்ம ரொம்ப என்னென்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள வந்து ரொம்ப பார்த்து சில பேர் ஃபோன் பண்ணி போயிட்டியா, சேர்ந்துட்டியா, ரீச் ஆகிட்டேன்னு ஒரு மெசேஜ் போடு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவங்க என்ன குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டாங்க. அது நமக்கு வேணும்னா அப்படி ஒரு கேர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது வந்து தொந்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சில இடங்களில் நான் வாசிக்கும்போது உணர்ந்தேன். இன்னொன்று, எனக்கு பரமேஸ்வரியுடைய கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுங்க யாராச்சும். பரமேஸ்வரியுடைய ஒரு உரை நான் வந்து சமீபத்தில் கவிக்கோரங்கத்தில் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இது என்னடா இது அப்படியே தான் சொன்னாங்க, என்னடா இது எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்க, மெசேஜ் போட்டு சேர்ந்துட்டேன் வந்துட்டேன்னு, எல்லாம் நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா, நீ பேசாமல் இருந்தாலும் நாங்கள் வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாயகி நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு விட்டு விடுதலையாகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாரதி பயன்படுத்துகிற வார்த்தை. அது இவங்க பறவைகளை பற்றி தொடர்ந்து நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பறக்கிற மனநிலை, கட்டற்ற காற்றை போல விட்டு விடுதலையாகி பறக்கிற ஒரு மனநிலை இருக்குது. பொதுவாக எழுத்தாளர்களுக்கு அப்படி இருக்கும், கவிஞர்களுக்கு அப்படியான ஒரு மனநிலை இருக்க தான் செய்யும். அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஒரு அன்பின் நிமித்தம் அப்படி கொஞ்சம் கேர் பண்ணி கொஞ்சம் அப்படி அழுத்தி பிடிச்சா கூட அது வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் இந்த கவிதைகளுக்குள்ளாக அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மென்மையாக பெண்ணியம் பேசலை, அவங்க பெண்ணியம் பேசலை. ஆனால் பெண்ணுக்கான விடுதலையை, பெண்ணுக்கான உரிமையை வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டோனில் வந்து அவங்களுடைய அந்த கவிதைகள் சில இடங்களில் பேசுது. அதை நம்ம பார்க்குறபோது சில பேர் ரொம்ப கடுமையாக சுகிர்த ராணி மாதிரியானவங்க, மாலதி மைத்திரி மாதிரியானவங்கெல்லாம் இந்த பெண்ணியத்தை வந்து ரொம்ப கடுமையாக நீங்கள் அந்த வார்த்தைகளால் இப்போ அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து வார்த்தைகளாலே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு
கோபத்தோட உக்கிரமாக வந்து பேசக்கூடிய எழுத்துக்கள் கவிதைகள்லாம் இங்கே இந்த தமிழ் சூழலில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியான பெண் கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய போக்குங்கிறது அது அப்படியே ஒரு ரொம்ப அடித்து சொல்லாமல் அப்படி லேசாக அப்படி தடவி ஒரு மயிலிறகு கொண்டு அப்படி தடவி கொடுக்குற மாதிரி. நீங்கள் ஒரு அவங்க கணவர் கூட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட இது வந்து இந்த விஷயங்களை அவங்க சொல்லும்போது அது வலிக்காமல் சொல்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்க வந்து பேசுகிறாங்க, அது வலிக்காமல் சொல்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கவிதைகளில் அந்த மென்மையை வந்து நம்ம உணர முடியுது. இப்படியா நிறைய ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்குது. அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு, கவிஞனுக்கு, சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்குது, ஒரு விஷுவல் பண்ணுறது. ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு சிறுகதையில், நாவலில் வந்து ஒரு விஷுவல் நீங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு கவிதையில் வந்து ஒரு விஷுவலை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அந்த ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள இந்த என்ன ஜென்சி அவங்க சொல்லணும் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கல்யாண வீடு நீங்கள் அப்படியே எல்லாமே அந்த நீங்கள் உங்கள் கண் முன்னாடி அப்படி கொண்டு வாங்க. ஒரு கல்யாண வீடு, அச்சதை போடுறாங்க, அச்சதை போட்டு பூக்கள்லாம் தூவி இருக்குது. அப்போது அதை வந்து அந்த குழந்தைகள் பேரண்டோட போயிருக்கிற குழந்தைகள், பெற்றோரோட போயிருக்கிற குழந்தைகள் பார்க்குது. அதை போய் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் இவங்க ஒரு வரி போடுறாங்க, யார் காலிலும் மிதிபடும் முன்பாக. அதை எடுக்கணும்னு அந்த குழந்தைங்க நினைக்கிது. ஆனால் எப்படி அந்த பூக்கள் யார் காலிலும் மிதிபடும் முன்பாக அதை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போய் எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெரியவங்க மேலே போடுறாங்க, பெரியவங்க மேலே போடுறாங்க. அப்போ அந்த கவிதையை வாசிக்கிறேன் பாருங்கள். திருமணக்கூடத்தின் தரையெங்கும் சிதறி கிடந்த அட்சதை அரிசியையும் பூக்களையும் எவரும் மிதித்துவிடும் முன் குவித்து அள்ளி கொள்கின்றனர் பிள்ளைகள். சின்ன கைகளிலிருந்து சிந்தாமல் கொண்டு வந்து பிடித்தவர் தலைகளில் கொஞ்சமாக தூவி பெரிய மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள். பிடித்தவர் கைகளில் அந்த பிள்ளைகள் வந்து பெரிய மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள். இதோட முடிக்கல, இதோட முடிச்சிருந்தா அது கொஞ்சம் சாதாரண கவிதையாக தான் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அவங்க அதில் ஒரு கவித்துவமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள். பெரிய மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள். தலையை சிலுப்பி பிள்ளைகளோடு மகிழும் போது பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெரியவர்கள் மீண்டும் பிள்ளைகளாக அவதரிக்கிறார்கள். நீங்கள் இந்த காட்சி அப்படியே பாருங்களேன், எப்படி ஒரு விஷுவலைஸ் இருக்கு இல்லையா. ஒரு சினிமாவில் வர்ற, ஒரு தொலைக்காட்சியில் வர்ற ஒரு தொடரில் நம்ம பார்க்குற காட்சி மாதிரியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதோடு இல்லாமல் அதில் அந்த ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்துச்சு. இந்த ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு வரியாக இருந்தது. அதாவது எவரும் மிதித்து விடும் முன். இந்த பூக்கள் மேலே பெண்களுக்கு இருக்கிற அந்த பிரியம், அது வந்து அது நான் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஆண் மனசுக்கு அப்படி தோணாது, மிதிச்சுட்டு போனால் போட்டோம், அதனால ஏன்னா யாரோ மிதிச்சுட்டு போகிறாங்க என்னன்ற மாதிரி போயிடுவாங்க. ஒரு கவிஞராக இருக்கிறவங்களுக்கு அந்த கவிமனம் இருக்கும். ஆனால் ஒரு பெண்களுக்கு வந்து பூக்கள் மீது இன்னும் வந்து அதிகமான ஒரு ஈடுபாடும் அன்பும் வந்து எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ உள்ள பெண்கள் வந்து பிள்ளைகள்லாம், நம்ம பிள்ளைகள்லாம் வந்து பூ அந்த பக்கம்லாம் போகிறதில்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் பூக்கள் இல்லாமல் பெண்களை நீங்கள் பிரிக்கவே முடியாது. அதனால தான் வந்து எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து பூக்களை மட்டுமே நம்ம வச்சுருக்கிறோம். நல்லதுக்கும் பூக்கள், நீங்கள் வந்து அவங்கள பூக்கள்லேருந்து விடுவிக்கிற ஒரு நிகழ்வு கூட நம்மகிட்ட உண்டு. பூக்களில் இருந்து அவங்களை விடுவித்து விடுவது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட நமக்கு உண்டு. அப்படி அவர் வந்து ரொம்ப கவிதைகளில் நுட்பமான இடங்களில்
இந்த மாதிரியான ஒரு காட்சியை விஷுவல் பண்ணுறது, இந்த திருமண வீட்டில் நடக்கிற அந்த அட்சதையை வந்து எடுத்து கவிதையாக்குவது அப்படிங்கிற மாதிரியான இந்த டோனில் ஒரு கவிதையை நான் வந்து என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலிருந்து நான் பெருசாக வாசித்ததாக எனக்கு நினைவில்லை. அன்றாடத்தை வந்து அன்றாடம் நம்ம பார்க்குற, நமக்கு கண் முன்னாடி நடக்கிற நிகழ்வுகளை அந்த காட்சிகளை வந்து கவிதையாக்குறது தான் ஒரு பெரிய சிறப்பு. இந்த நூல் வந்து முழு பிரபஞ்சத்தையும் தராது. ஆனால் இது நான் எழுதினது, இந்த நூல் ஒரு முழு பிரபஞ்சத்தையும் தராது. ஆனால் ஒரு துண்டு வானத்தை தரும், வெளிச்சத்தில் மறைந்திருக்கும் நிலவையும் இருளில் மறைந்திருக்கும் சூரியனையும் காரும் பார்வையை தரும். அதனால் இவை வெறும் அழகியல் வரிகள் அல்ல. கவிதை என்பது உலகத்தை மாற்றுவது அல்ல, உலகை பார்க்கும் பார்வையை மாற்றுவது. கவிதை என்பது உலகத்தை மாற்றுவதல்ல, உலகத்தை பார்க்கும் பார்வையை மாற்றுவது அப்படின்னு. எதிர்பாராத நொடியில் இறுக பற்றியிருந்த விரல்களை விடுவித்து என்ற கவிதையில் வந்து அது விரல் என்பது வெறும் விரல் அல்ல, அது வந்து அது மனதினுடைய குரலாக அந்த இடத்துல வந்து அந்த விரல் கவிதையெல்லாம் இருக்குது. நம்ம நேராக இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு இலை விழுவது, அப்படி மேலேருந்து விழுது ஒரு இலை, ஒரு நிழல் நகருது, ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி, இப்படி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிறவங்க தான் வந்து கவிஞர்கள். அந்த இலை விழுவதை வந்து இலை விழுதுன்னு பார்த்துட்டு போனாக்கா ஒரு சாதாரண பயணி, அந்த இலை விழுவதை அவங்க நுட்பமாக பார்க்கிற போது தான் அவங்க வந்து ஒரு படைப்பாளியாக கவிஞராக அவங்க வந்து அடுத்த இடத்த ஒரு மூன்றாவது பார்வையை நோக்கி நகர முடியும். ஒரு சில கவிதைகள் மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். எதிர்பாராத நிமிடங்களில் ஒளிர்ந்துவிடும் சிவப்பு விளக்குகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் அதிவேக ரயிலை போல ஓயாமல் தடதடத்து பேரிரைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஃப்ளோ எப்படி இருக்கு பாருங்கள், அந்த அவங்க சொல்கிற ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஒரு கவிஞருக்கு இந்த ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அந்த சொற்றொடர், அதோடைய வரிசை, அதோட அடுக்கு, அதுதான் வந்து ஒரு நேர்த்திங்கிறது. இப்போ அந்த பாருங்கள், எதிர்பாராத நிமிடங்களில் ஒளிர்ந்து விடும் சிவப்பு விளக்குகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் அதிவேக ரயிலை போல ஓயாமல் தடதடத்து பேரிரைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்கும் கரிப்பேறிய நினைவுகளை ஒரு பறவையின் இதயம் வாங்கியேனும் விரைவில் கடந்துவிட முயல்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு பறவையின் இதயத்தை வந்து என்னென்னமோ நம்ம எல்லாரும் கேட்குறோம், ஆனால் ஒரு பறவை இது கலைஞர் கூட அண்ணாவின் இதயத்தை கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பறவையின் இதயத்தை ஒரு கவி மனதால் மட்டும்தான் எனக்கு அந்த பறவையின் இதயத்தை வாங்கி நான் கடந்து விட முயல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த இடம்லாம் இருக்குது. இதில் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்கிறாங்க, முன்னிலும் வேகமாக நினைவுகள் கன அடிகளாக பெருகி வழிந்து கரைகளை கரைத்த பின் கண்களை நிரப்பி நிதானமாக ஓடி மறைகின்றனன்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துலையே இந்த கவிதை முடிஞ்சிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு இந்த இடம்னா விரைவில் கடந்து விட முயல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து பொதுவாக வந்து ரயில்கள் பச்சை விளக்குகள் பின்னால் தானே ஓடிக்கொண்டிருக்கோம், இவங்க சிவப்பு விளக்குன்னு எழுதியிருக்கிறாங்களே என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை அது நான் சரியாக அதை புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. அது ஒரு ஒன்று. ஒரு இடத்துல வந்து அந்த மரங்கள் அந்த கிளைகளை விரித்து வெளியில் இருக்கிற ஒரு அந்த விஷயத்தை எழுதுகிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒரு கண்ணாடி கோப்பையை பற்றி ஒரு கவிதை. இந்த கவிதைகள் வந்து இந்த கவிதைகள்லாம் நான் இப்போ சொல்லுகிற இந்த கவிதைகள் எல்லாமே மீனாட்சியினுடைய அடையாளமாக இருக்கும். மீனாட்சியினுடைய இது ஒட்டுமொத்தமான தமிழ் கவிதை சூழலில் நான் சொல்கிறேன். நம்ம மயிலாடுதுறை டெல்டா அப்படிலாம் இல்லை, ஒட்டுமொத்தமான என்னுடைய வாசிப்பிலிருந்து ஓரளவுக்கு கவிதைகள் குறித்து நான் வாசித்தவன் என்கிற முறையில்
இது ஒட்டுமொத்தமான தமிழ் சூழலில், கவிதை சூழலில் இவருடைய அடையாளமாக இந்த கவிதைகள் இருக்கும். அது ஏன்னா அதில் இருக்கிற நுட்பம், அது சார்ந்த விவரிப்புகள், அவங்க அதுக்காக கையாளுகிற மொழி, அதாவது வெளிச்சம் உள் நுழைந்து செல்லக்கூடிய தண்ணீரை போல அவ்வளவு தெளிவாக அந்த மொழி இருக்குது. அவங்களுடைய மொழிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. எவர் பிடியிலிருந்தும் நழுவி சிதற காத்திருந்த கண்ணாடி கோப்பை ஒன்றை, எவர் பிடியிலிருந்தும் நழுவி சிதற காத்திருந்த கண்ணாடி கோப்பை ஒன்றை நெடுங்காலமாக பத்திரப்படுத்தி வருகிறேனாம், நெடுங்காலமாக பத்திரப்படுத்தி வருகிறேனாம். காரணம் கேட்கின்றனர். அதனை உள்ளங்கைகளுக்குள் தாங்கி சேர்த்து கொண்ட நான் ஒருபோதும் அதன் பிடிகளை இறுக பற்றியதில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்புவதில்லை. இதுதான் கவிதை. இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்குது, ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அவங்க அதை இறுக பிடிக்கலை. அது எப்போ வேணால் நழுவி உடஞ்சி விடக்கூடிய கண்ணாடி கோவலை தான். அதை எப்படி இறுக தான் பிடிக்கணும், ஆனால் இறுக பிடிக்கலை. அப்படி இறுக பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புறதில்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் விரிச்சிட்டே போகலாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் இது வெறுமனே இந்த கண்ணாடி கோவலை, ஒரு உள்ளங்கையில் ஏந்திருக்கிற ஒரு கண்ணாடி கோவலைன்னு நம்ம அதை சுருக்கிட முடியாது. இது ரொம்ப படிமங்களாலும் குறியீடுகளாலும், இந்த கண்ணாடி கோவலைங்கிறது ஒரு படிமம், இது ஒரு குறியீடு தான். அதன் வழியாக அவங்க வேற ஒரு விஷயத்தை நமக்கு கடத்த முயற்சிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய உயரத்துக்கு நம்ம ஜம்பிங் பேடு வழியாக நம்ம ஜம்ப் பண்ணி தான் நம்ம அதுக்கு அவங்க கிட்ட போகணும். ஏன்னா நெடுங்காலமாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு கண்ணாடி கோவலையை அவங்க உள்ளங்கையிலே வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க இறுக பிடிக்கலை அப்படிங்கிற அந்த இடங்கள்லாம் ரொம்ப நுட்பமான இடங்களாக எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் ஒரு இடத்துல புத்தகங்கள் பிள்ளைகளை கிழித்து கொண்டிருப்பதை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கின்றன பள்ளிக்கூடத்து தூங்கும் மூஞ்சி மரங்கள் அப்படின்னு. இதில் முன்னாடியே இது போல் ஒரு கவிக்கோ ஒரு கவிதை எழுதியிருப்பார். புத்தகங்களே பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு 3 வரியில் இதை கடந்து போவார். ஒரு மரத்தை பற்றின ஒரு கவிதை. இந்த மரத்தை பற்றி ஏற்கனவே மோகனரங்கன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப சிறந்த ஒரு கவிதை. இப்போ நாங்கள் அதை சொல்ல வேண்டாம், வேறு அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கவிதை தான். ஆனால் இவங்க அந்த கவிக்கோ கூட ஒரு மரம் கிளை பற்றியெல்லாம் வேலிக்கு வெளியே செல்லும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு கீழே நழுவும் என்னுடைய வேர்களை என்ன செய்வா அப்படின்னு மரம் சொல்கிற மாதிரி ஒரு கவிதை இருக்கும். இவங்க அந்த கவிதையை படிக்கிறேன், அவங்க எப்படி உணர்றாங்க, இந்த மரம் இருக்குது, அது கீழே வேர்கள் பரவி போகுது, இது முற்றிலும் ஒரு வேறான ஒரு மனநிலை. இப்படி யாரும் மரங்களையும் கிளைகளையும் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன சொல்கிறாங்க, வறண்டு கிடந்த பூமியில் நெடிதுயர்ந்த மரம் ஒன்று கிளை பரப்பி தழைத்து செழித்து நிற்பதாக சிலாகித்துக் கொள்கிறார்கள் நிழல் தேடி வந்தவர்கள். உழுது குடி செய்த குடிசையிலிருந்து ஊர் மெச்ச விமானம் ஏறிய மகனுக்கு கீழிறந்தபடி கையசைக்கும் வெகுளி தாயை போல மண்ணுக்குள்ளிருந்தபடியே ஈன்ற பொழுதின் பெரிதுவத்து கிடக்கிறது வெள்ளந்தி வேர். இப்போ ஒரு உழுது குடி செய்த ஒரு தாய் தன்னுடைய மகன், அதாவது தொழில் நிமித்தமாகவோ அல்லது படிப்பதற்காகவோ எதுக்காகவோ போகிறான், ஒரு விமானத்தில் போகிறான். அப்படி போகிற போது கீழே இருந்து அந்த தாய், நம்ம மகன் மேலே விமானத்தில் பறந்து போகிறான் அப்படின்னு அது நினச்சி அவள் அந்த பெருமையோட அந்த மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி வேர்கள் அடியிலே பரவி கிடக்கிறது. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற அந்த குரலை அதில் கனெக்ட் பண்ணுறாங்க.
அது இந்த இடங்கள்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப இந்த இந்த மாதிரி அந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுறது, இந்த குறியீடுகளோட செய்கிறது, ஒப்பீடு பண்ணுறது, இந்த படிமங்களை வந்து அதுக்குள்ளாக வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு போகிற போக்கில் பண்ணி அப்படியே செஞ்சுட்டு போகிறாங்க. இதுக்காக நிறைய பேர் மெனக்கிட்டு வாரக்கணக்கில் தூங்காமலாம் இருந்து படிமங்கள் வர படிமங்களுக்காக குறியீடுகளுக்காக மெனக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆமாம், செய்யப்பட்ட அது கடைசியில் என்ன ஆகும்னா செய்யப்பட்ட கவிதைகள் ஆகிடும். இது எழுதப்பட்ட கவிதைகள் என்பதை விட செய்யப்பட்ட கவிதைகளாக மாறிவிடும். ஆனால் மீனாட்சிக்கு வந்து இயல்பாகவே அந்த சொற்கள் வந்து அவருக்கு வந்து விழுது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். சொற்கள் வந்து சொற்களுக்காக போய் தவம் கிடக்கிறது. ஒரு போன வாரம் இளங்கோகிருஷ்ணன் இங்கே வந்திருந்தார், நானும் அவரும் போய் பார்த்தோம். இளங்கோகிருஷ்ணன் சொன்னார், இந்த பொன்னி நதி பார்க்கணுமே பாட்டுக்கு 1 மாதமா, அந்த முதல் வரிக்கு 1 மாதம் மெனக்கட்டோன்னு சொன்னார். 1 மாதமாக அந்த 2 வரி வரல, மற்ற இதெல்லாம் வந்து பண்ணிடலாம், ஆனால் அந்த 2 வரி மட்டும் வரல. அதுக்கு 1 மாதமாக வந்து மியூசிக் டைரக்டரு எல்லோரும் இயக்குனர் தயாரிப்பாளெல்லாம் உட்காந்து ஒரு 2 வரிக்கு 1 மாதம் மெனக்கிறதெல்லாம் இருக்குல்ல. அது 3 வரிகள் எழுதி வந்தார். 100 வரி எழுதி பார்த்தோம், திருப்தி ஆகலை எங்கள்கிட்ட. நாங்கள் அது வந்திருந்தப்போ நானும் இவர் இருந்த போய் சந்தித்தோம் அவரை. அப்போ அவர் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் அது. ஏன்னா அப்படி ஒரு அவர் வந்து நவீன இலக்கியத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கவிஞர். இளங்கோகிருஷ்ணன் வந்து தமிழ் இலக்கிய சூழலில் நவீன கவிதைகளில் அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒருத்தர். அவருக்குமே பாடலாசிரியராக போகும்போது இந்த சிக்கல் இருக்குது. அப்படியாக ஒரு 2 வரிகளுக்கு ஒரு சொல்லுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கிற நான் வந்து இந்த வாலி கூட சொன்னார் இல்லையா, எம்ஜிஆருக்காக கலைஞர் எழுதின பாட்டுன்னு. நான் வந்து அளவின்றி கொடுப்பவனுங்கிற அந்த வரியை வந்து கலைஞர் தான் வந்து, ஆமாம், அதை எனக்கு வாலி சொல்லும்போது நல்லா இருந்தது. வெத்தலையை போட்டு எனக்கு தாடையெல்லாம் வந்து இதெல்லாம் செவந்து போச்சு, அடுத்த வரி வரல, அப்போ தான் கலைஞர் உள்ளே வந்தார். என்னையா அப்படின்னு கேட்டார். நான் அளவோடு ரசிப்பவனை தானே, எதையும் அளவோடு ரசிப்பவன் அதுலேயும் நின்றுச்சு. அப்புறம் இவர் உள்ள கலைஞர் வந்து அளவோடு ரசிப்பவனா எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு போடு அப்படின்னு வாலிக்கு சொல்லி வாலி போட்டு திருப்பி அதை வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் எங்கேயோ வந்து எம்ஜிஆர் சந்திக்கும் போது கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்தாராம். ஏன்னு கேட்டப்போ இதை சொல்லியிருக்காரு, இந்த முத்தத்தை நீங்கள் கலைஞருக்கு கொடுங்கன்னு சொன்னாராம் வாலி. இந்த முத்தத்தை நீங்கள் வந்து கலைஞருக்கு கொடுங்க, ஏன்னா இந்த வரி எழுதினது கலைஞர் தான் அப்படின்னு. அப்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாராம் எம்ஜிஆர். இனியா எனக்காக கலைஞர் எழுதின வரியா இது அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க, நான் அளவின்றி கொடுப்போம்னு கலைஞரே சொன்னாரா அப்படின்னு கேட்டாராம். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு அந்த ஒரு எழுதுகிற ஒரு படைப்பாளிக்கு அடுத்த வரி கிடைக்காமல் அதுக்காக போராடுகிற தருணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப போகிற போக்கில் வந்து அப்படியே எனக்குமே இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். ஒரு கவிதை எழுதிட்டு அதில் இன்னொரு வரி என்ன போடுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட்டு போயிடுவேன் நான். அது வரப்போ வரட்டும், அது மாதிரி விட்ட கவிதைகள் நிறைய உண்டு. ஆனால் அந்த அந்த இடங்கள் வந்து நல்லா இருந்தது. அந்த அவங்க அந்த சொற்களை பயன்படுத்துகிற இடம், அந்த ஃப்ளோ, அந்த கவிதை ஒழுங்கு, இது எல்லாமே இருக்குது. இந்த தொகுப்பில் வந்து பெண்ணியம் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே அந்த அவங்க மென்மையாக சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து மணியை பார்த்துக்கிட்டேன் வேறு ஒன்றில். மென்மையாக பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு கவிதை மட்டும் நான் அதுக்காக சொல்கிறேன். அரவமற்ற அடுப்பங்கரையின் அழுகையும் விசும்பலும் அவிக்கவும் பொறிக்கவும் வறுக்கவும் என்று வகுக்கப்பட்ட தம் மொத்த வாழ்வியலையும் அடைபட்ட பாத்திரங்களின் உள்ளிருந்தபடியே குமைந்து அழுது கொட்டி தீர்க்கின்றன அஞ்சரை ஜாமான்கள். இந்த அஞ்சரை பெட்டி இருக்கும்ல, அது கொட்டி தீர்க்கின்றன அஞ்சரை ஜாமான்கள். ஒரு குட்டி கடலை கெட்டியாக அடைத்து வைத்த அனுபவ வீச்சோடு ஆறுதல் சொல்லி அரவணைத்து கொள்கிறது உப்புச்சாடி. குட்டி கடலின் பேரிரைச்சலில் அதிகாலையின் அமைதியெல்லாம்
கரிப்பு நீரில் கலந்தபடி உப்பு சாடிக்குள் மூழ்கத் தொடங்குகின்றன அப்படின்னு. ஒரு பெண்ணுடைய அன்றாடம்ங்கிறது நீங்கள் அந்த அஞ்சரை பெட்டியிலேருந்து தான் தொடங்கும். ஒரு பெண்ணுடைய அன்றாடம் என்பது அந்த அஞ்சரை பெட்டியிலேருந்து தான் தொடங்கும். அதில் தான் அவங்க அழகாக ஒரு குட்டி கடலை கெட்டியாக அடைத்து வைத்த அனுபவ வீச்சோடு ஆறுதல் சொல்லி யார் அரவணைக்கிறாங்களாம்? உப்புச்சாடி. இந்த உப்புச்சாடி அந்த கடலோடு ஒப்பிடுறதுக்கு உப்புச்சாடி தான் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் அந்த சமையல் அறையில். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த படிமங்கள் இவை எல்லாமே நிறைவாக ஒன்று சொல்லணும். எனக்கு இந்த கவிதை புத்தகத்தை வாசிப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய மீனாட்சிக்கு நன்றி. ஏன்னா ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல தொகுப்பை, ஒரு கவிதை தொகுப்பை வாசித்த ஒரு மன உணர்வு. இதுக்கு முன்னாடி மதுரையில் வதனம் அப்படிங்கிற அமைப்பில் மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் குறித்து நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் உயிர்மையில் பூமா ஈஸ்வரமூர்த்தியோடைய கவிதைகள் குறித்து பேசியிருக்கேன். இது எல்லாமே நல்ல தொகுப்புகள் தான். மனுஷபுத்திரன் எழுதின தொகுப்புகள்லேயே 2015 மழைக்காலத்தை பற்றி எழுதின ஊழியின் தினங்கள் அப்படிங்கிற தொகுப்பு முக்கியமானது. அந்த தொகுப்பு பற்றி தான் நான் பேசினேன். அவர் எழுதின தொகுப்புகளில் அது ஒரு முக்கியமான தொகுப்பு. அதே போல் பூமா ஈஸ்வரமூர்த்தியோடைய ஒரு தொகுப்பு குறித்து பேசினேன். அதுக்கு பிறகு நான் நிறைய உரையை இப்போ இவர் மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டு பேசுவார். வாரத்தில் 2 நாள் 3 நாள் மாதத்தில் இத்தனை நாள்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி இல்லை. ஆனால் சில கூட்டங்கள் எனக்கு முக்கியமான தருணங்களாக எனக்கு தோணியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப மனதுக்கு நிறைவான, நான் இந்த புத்தகம் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. ஒரு நாள் தான் நேரம் இருக்குது, இதை பேசிட முடியுமா அப்படின்னு அந்த நம்பிக்கையை கொடுத்தது சிவகுமார் தான் எனக்கு. அதனால் நீங்கள் பேசுங்க அது சரி, அப்போ தான் எடுபடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்தாரு. அந்த ஒரு இடம். அப்புறம் அதுதான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல தொகுப்பை வாசிக்கிற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. இதில் ஒன்று மட்டும்தான், இதில் இந்த தொகுப்பில் நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது. இல்லை வேறு எதுலாம் குறைகள் இல்லையானா இருக்குது. அது நானே நடத்துகிற கூட்டத்தில் அது பேசுகிறது சரியாக இருக்காது. இன்னும் இதைவிட மேம்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய திறன் அவருக்கு இருக்குது. இதை நம்ம படிக்கும்போதே அதை உணர்ந்து கொள்ள முடியுது. இன்னும் ஒன்று, இந்த காற்று வெளியீடை அப்படிங்கிற தலைப்பு அடுத்து வருகிற தொகுப்புகளுக்கு வேறு இன்னும் சிறப்பான தலைப்புகள். இது ரொம்ப நாளாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு தலைப்பு தான் இந்த காற்று வெளியீடைங்கிறது. அதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அவங்க அடுத்தடுத்த தொகுப்புகளுக்கு இன்னும் ஒரு வீரியமான ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற கவிதைகள் அவ்வளோ அடர்த்தியான கவிதைகள். ஆனால் இந்த தலைப்பு அவ்வளோ மேலோட்டமானது. அதுக்குள்ளே இருக்கிற கவிதைகளுக்கு அதோடு பொருந்தி போகிற மாதிரியான ஒரு 2 இடங்களில் மட்டும் காற்று வெளியீடைன்னு வருது. காற்று வெளியீடைன்னு கடந்து போயிடுது. ஆனால் அதுவல்ல, இந்த தொகுப்பில் இதுக்கு தலைப்பாக வைக்கக்கூடிய ஒரு 20 கவிதைகள் இருக்குது. அவ்வளோ அடர்த்தியான கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது. அடுத்த முறை அவங்க இதிலையும் கவனம் எடுத்துக்கணும். தலைப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த எழுத்து பிழைகள் அவங்க சரி பண்ணணும். எழுத்து பிழைகள் பதிப்பகம் தான்னாலும் இப்போல்லாம் பதிப்பகத்தை நம்ம தான் வேலை வாங்க வேண்டியிருக்குது. அதனால் அது அனிதாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து அடுத்த தொகுப்பை இன்னும் மேம்பட்ட ஒன்றாக கொண்டு வரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் பேசுகிறீங்க. அமிர்தம் சூர்யா சில வார்த்தைகள். நண்பர்களே வணக்கம். இடைச்செருகளுக்கு மன்னிக்கவும். எப்பவுமே நம்மளுடைய தனிப்பட்ட புத்தி என்னென்னா, நல்ல விஷயம் எங்கே பார்த்தாலும் உடனே நேரங்காலம் தள்ளாமல் நாளைக்கு சொல்லிக்கலாம், இன்றைக்கி சொல்லிக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட முருகதீட்சன்கிட்ட நம்பர் வாங்கி அந்த கவிதை நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் எப்போ நம்ம கண்ணுக்கு நல்லதுன்னு தெரியுதோ சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணிக்கிறதுன்றது நம்ம புத்தி. அடிப்படையில் என்னுடைய ஒரு புத்தி என்னென்னா, நீங்கள் எந்த தொகுப்பை கொடுத்தாலும்
அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் தான் பேசுவேன், மைனஸே பேச மாட்டேன். அது என் வேலை இல்லை. எப்படியும் ஒரு தொகுப்பில் நிச்சயம் 50 கவிதை இருக்குதுன்னா அது 10 கவிதை தேறிடும். அந்த 10 கவிதையை மட்டும் பேசிட்டு இறங்கணும்னு தவிர மீதி இருக்கிற மைனஸே பேச மாட்டேன். அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய குணாதிசயம். வந்த உடனே மீனாட்சி ஜவஹர் இந்த புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க. புரட்டிக்கிட்டே இருந்தேன், அங்கங்கே உட்காரப்போ புரட்டிக்கிட்டே இருந்தேன். மீனாட்சி ஜவஹர் நண்பர் முருகதீட்சண்யா சொன்னது போல் இந்த காற்று வெளியிடுகின்ற தலைப்புக்கு பதிலாக வேறு அடர்த்தியான தலைப்பை வச்சுருக்கலாம். ஏன்னா உள்ள கவிதைகள் அவ்வளோ அடர்த்தியான கவிதைகள், அடர்த்தியான விஷயங்களை கையெடுத்திருக்காங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும், ஒரு குட்டி கவிதை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கிருஷ்ணபிரியா கிட்ட சொன்னேன், இதை பாரு கிருஷ்ணா எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு கவிதையை மட்டும் உங்ககிட்ட அடர்த்தியான நல்ல கவிதை அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த இடைச்செருகளுக்கு வரேன். நீங்கள் நிறைய செடி பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்தா கூட நிறைய செடி பார்ப்பீங்க. எங்கே பார்த்தாலும் செடிங்கள்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒரு விஷச்செடி ரொம்ப அழகாக இருக்கும். விஷச்செடி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடி பார்த்தீனியம் அப்படின்னு ஒரு செடி. பார்க்குறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். நீங்கள் வாங்குகிற எங்கள் சென்னையில் கொத்தமல்லி கட்டிலே அந்த செடி சேர்ந்து வரும். ஏன்னா கொத்தமல்லிக்கும் அதுக்குமே வித்தியாசம் தெரியாதபடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செடி. அதனுடைய பூ பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் வெள்ளை நட்சத்திரம் செஞ்ச மாதிரி குட்டி குட்டியாக மூக்குத்தி மாதிரியான ஒரு வெள்ளை பூக்கள் இருக்கும். பூவும் ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப ஆபத்தான செடி. என்னென்னா அந்த பார்த்தீனிய செடியினுடைய மகரந்தத்தை நமக்குள்ளே போச்சுன்னா ஆஸ்துமா வந்துடும். வராதவங்களுக்கு கூட ஆஸ்துமா வர வச்சிடும். அந்த செடி இருக்குது பாருங்கள், அந்த செடி தொடர்ந்து நம்மளுடைய தோல் மேலே பட்டால் தீர்க்க முடியாத தோல் வியாதியை உருவாக்கிடும். அதை கூண்டோடு அழிக்கக்கூடிய வேலைகளில் அதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் செஞ்சாங்க. எங்கெங்கெல்லாம் மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த செடியெல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை செய்தாங்க. அது நம்ம ஊர் செடி இல்லை. வெளிநாட்டிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்ட போது கோதுமையோடு சேர்ந்து நம் நாட்டுக்கு வந்த அயல் நாட்டு விஷச்செடி தான் இந்த பார்த்தீனியம். பார்ப்பனியம் இல்லைங்க, பார்த்தீனியம். அந்த செடி அவ்வளோ மோசமான செடி. அந்த செடியை ஒட்டி ஒரு கவிதை இவங்க எழுதுகிறாங்க. பறந்து கிடக்கும் பார்த்தீனிய செடிகளின் மீது, பறந்து கிடக்கும் பார்த்தீனிய செடிகளின் மீது ஒரு பட்டாம்பூச்சி வந்து அமருது. பட்டாம்பூச்சி எங்கே வந்து அமரணும்? அழகான செடியில் வந்து அமரணும், ரம்யமான செடி மீது வந்து அமரணும். மோசமான ஒரு விஷ செடியின் மீது வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து அமருது. இது ஒரு காட்சி. அதை பார்த்துட்டு இவங்க எழுதுகிறாங்க, அந்த மாதிரி என் மனம் முழுக்க ரணம் நிரம்பி இருக்கு, உன்னுடைய நினைவு வந்து பட்டாம்பூச்சியாக சிறகசைக்கிறது என்று எழுதுகிறார். பார்த்தீனியம் செடி, விஷச்செடி, தன்னுடைய ரணம் அதுக்கு இணையானது. அப்போ நான் அதையும் சேர்த்து என்னவா வாசிக்கிறேன்னா பார்த்தீனிய ரணம் என்பதாக மாற்றிக்கொள்கிறேன். நினைவு, பட்டாம்பூச்சி, இது ரெண்டுத்தையும் இந்த கவிதையில் வரும்போது நான் சேர்த்து என்ன வாசிக்கிறேன்னா நினைவு பட்டாம்பூச்சி. பார்த்தீனிய ரணமும் நினைவு பட்டாம்பூச்சியும் என்பதாக நாம் இதை எடுத்துக்கொண்டால், உள்ள ரணம் விஷம் மாதிரி அது பார்த்தீனியத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா பரவிக்கிட்டே இருக்கும். பார்த்தீனிய செடி மாதிரி பரவிக்கொண்டே இருக்கிறது என் மனம். ஏதோ ஒரு வகையில் உன் நினைவு பட்டாம்பூச்சியாக அந்த ரணத்தின் மீது வந்து உட்காருகிறதே என்பதாக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். குட்டி கவிதை. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து